ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்லிட்டுருக்குறோம், முதலாளிகள் வந்து சரியாக வந்து தொழிலாளிகளுக்கு வந்து தேவையானதை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது உண்மை தான், 100க்கு 100% அது உண்மை தான். நானும் வந்து அதை வந்து அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து 50 வயசு ஆகுது. பேசிக்காக நான் ஒரு டீச்சர். நான் வந்து பள்ளியிலலாம் வேலை செய்யும்போது எனக்கு வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூல் பள்ளி ஆசிரியர் தான் நான். இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த சம்பளமும் எங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கிடைக்காது. அது மாதிரி வந்து எங்களுக்கு சில இந்த இபிஎஃப் இதெல்லாம் பிடிப்பாங்க, அதை கூட ஒழுங்காக அவங்க கட்ட மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் வெளியில் வந்தோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த பள்ளிகள் வந்து நல்ல சேலரிலாம் சேலரியே கொடுக்கல. அதனால் ஆசிரியர் தொழிலுக்கு போகிறதுக்கே ஒரு விருப்பமே இல்லை. அதுக்கான மரியாதைலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படின்றதுனால நான் வேலையை விட்டு நின்றுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு வசதியான இதெல்லாம் கிடையாது. ஒரு மிடில் ஃபேமிலி தான். ஹஸ்பண்டும் ஒரு சாதாரண ஒரு கடையில் வேலை செய்கிறாரு தான். அப்போது 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டத்தோடு இருந்தோம். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணேன். அவங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற போது என்னுடன் +2 படித்த ஒரு நண்பர் வந்து நான் அவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அப்போ அவர் என்ன கேட்டார்னா, நீ என் கம்பெனிக்கு வரியா, நான் எங்கள் ஓனர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் வரேன் அப்படின்னு. எனக்கு வந்து கம்ப்யூட்ரு தெரியும், கம்ப்யூட்டர் நாலேஜ் என்கிட்ட, கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிறேன். ஆனால் நாங்கள் அங்கே போய் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். 2 வருடங்கள் அங்கே நான் வேலை செஞ்சேன். ஒரு 28 வயசு பசங்க 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் இருந்தது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவங்களால ஃப்ரீடமாக இருக்க முடியல. அவங்க செய்கிற சில தவறுகளில் வந்து என்னை வச்சுக்கிட்டு செய்ய முடியல, அது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் என்னுடைய ஓனர் வந்து மிகவும் ஆக்சுவலாக அவள் வந்து டைரெக்டாக ஒரு ஓனருடைய கண்ட்ரோலில் நாங்கள் வேலை செய்யலை. அந்த ஓனருக்கு ஒரு 2-3 கம்பெனிகள் இருக்கிறது. அதில் இது ஒரு கம்பெனியில் தான் நான் வேலை செஞ்சேன். கம்ப்யூட்டரில் தான் நான் ஒர்க் பண்ணேன். மேனேஜர் வந்து ஓனர் வந்து அவ்வளோ அருமையான ஒரு ஆள். இப்படி பார்த்திங்கன்னா, நான் போய் சேர்ந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து தீபாவளி வந்துச்சு. அப்போது அவர் என்ன பண்ணார், என்னுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000 எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. இப்போது நான் போய் 3 மாதத்துலேயே எனக்கு வந்து 5,000 என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க.